அண்ணன் விஜய் அவர்கள் ஒரே ஒரு முறை நாங்கள் தனித்து போட்டிடுவோம், எங்களை யார் தெய்வம் தேவையில்லை ஒரு தடவை சொன்னார். ஞாபகம் ரீகால் பண்ணுங்க, நான் மறந்துருக்கு போறேன், நீங்க கரெக்டா பாக்குறீங்க. ஒரு நாள் சொல்லு தனித்து போட்டிடும் சொன்னார். முந்தானே துறை இந்த வர்றாங்க அந்த வரம் சொல்லிட்டு இருந்தாங்க. யார் வரணும்னே இப்ப பேசிட்டு இருக்கீங்க. மக்களோட கூட்டணி பயங்கரமா இருக்கு. திமுக ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காங்க. அதை விட அதிமுகவை இன்னும் அதிமுக பேர் கூட அவர் சொல்லவே இல்லை. சொன்னாப்ல அதிமுக வளர்ந்துற போதா என்னங்க புதுசா கிளம்பிட்டீங்க எல்லாரும், எனக்கு புரியல. ஏடிஎம்கேவின் பெயரை விஜய் சொல்ல, ஐயோ ஏடிஎம் செத்துற வேண்டியதான், இனிமே கட்சி நடத்த வேண்டியது இல்லை. விஜய் கூட பேரை சொல்ல, நீங்க கட்சி நடத்தி எல்லாம் அதிமுக தொடர்பு வேண்டியதானா? அவர் பேர் சொன்னானே பேர் சொல்ல. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாருங்க எது பெரிய கட்சி பாத்துற போறாங்க. திமுகக்கு தாவேகா மாத்திரம் தான் எதிர்க்க முடியும் அப்படின்னு இருக்கிறாரு. அப்படிதான் நேரடி செட் பண்ணி அப்ப எது கூட்டணி எதிர்பார்த்தீங்க? அப்படிதான் செட் பண்ணிட்டு இருக்காரு. ஊடகங்கள் பூரா அப்படிதான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. விஜய் தவிர தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லை, விஜய் தவிர உலகத்திலே ஒண்ணும் இல்லை. விஜய் பேசினா சினிமாக்காரங்களும் பார்ப்பாங்க, அரசியல்காரங்க பார்ப்பாங்க, ரெண்டு பேரும் வியூ பார்ப்பாங்க, நல்லா இருக்கும் ஜாலியா. வேற ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கா உங்களுக்கு? அதுல விஜய் என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க. விஜய் எப்படி டிஎம் வாங்க நீங்க சொல்லுங்க. விஜய் நம்பர் 1 கட்சி அவரோன்னு சொல்லுங்க. திமுக தோற்கக்கூடிய தனிப்பெரும் கட்சி விஜய் தான் நீங்க சொல்லுங்க. நடக்க போற உண்மையான்னு பாருங்க. நல்ல ஓட்டு வாங்குவார், இல்லைன்னு சொல்ல. ஆமா அவர் நான் தான் ஆட்சியை பிடிப்பேன், நான் தான் ஆட்டையை போடுவேன், இதெல்லாம் நடக்கிற காரியமா? பிராக்டிகலா யோசிக்க வேண்டாமா? நம்ம கண்ணை மூடிட்டு உட்காந்து உலகம் இருந்துச்சுன்னா உலகம் இருண்டுமா? இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே தூங்க போயிடுவாங்களா? இன்னைக்கு ஆரம்பிச்ச கட்சிக்கு 40% ஓட்டு வந்துடும். அப்போ மற்றவங்க ஆந்திராவில் ஓட்டு போடுவாங்களா? ஏதாவது ஒரு கற்பனைக்கு ஒரு அளவு வேண்டாமா? அவர் நம்பிக்கை அவர் கொடுக்குறாரு, அவர் கொடுக்கட்டும். அப்படிதான் சொல்ல எல்லா கட்சியும் சொல்லுவாங்க ஆள போறேன்னு சொல்லுவாங்க. அண்ணன் சீமான் சொல்லிட்டே இருக்காரு அவர் ஆள போறது இல்லை, அவர் ஆள போன்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்லணும். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனா உண்மை என்னன்னு பார்க்கணும். நீங்க ஒரு கேள்வியா வைக்கும் போது அதுல உண்மை இருக்கா, பிராக்டிகல் இருக்கா? மக்கள் அப்படி மனநிலை மாதிரி ஆஹா தமிழகத்தை காப்ப வந்து ஆபத் பாந்தவர் அநாத ரட்சகர் வாங்க சொல்ல ஓடி இருப்பாங்களா? விஜய் வீட்டை விட்டு வெளியில வா அப்படின்னு முதல்ல நீங்க வீட்டை விட்டு வெளியில வாங்க அப்படின்னு அதிமுக சொன்னதுக்கு பதிலாக இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காங்க. தேர்தல் அன்னைக்கு ஓட்டர் ஐடியோட வருவாங்க வெளியில அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வருவாங்க, எவ்வளவு வருவாங்கன்னு பார்க்க போறோம். ஒவ்வொரு வீட்டுல ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கிடுவோமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வீட்டுல 4 பேர் 5 பேர் வச்சிருக்காங்கன்னு ஒரு வீட்டுல நம்ம சாதாரணமா 2 பேர் 3 பேர் 5 பேர் வச்சுக்கணும். நார்மலா 4 இல்லை 5 பேர். ஒருத்தர் வந்தானே எத்தனை % ஓட்டு? 40% ஓட்டா? எனக்கு கணக்கு தெரியல. Behind Woods, Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor, Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Karthipuram, 200 acres township in Coimbatore. Ready to build premium villa plots and commercial plots with world-class infrastructure. Air Fiber Wi-Fi, all-in-one plans. Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Social Eagle, AI and Digital Marketing Academy. Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh, ever delicious seafood dishes. இப்பொழுது தமிழகமெங்கும். How to Pay, powered by Workabee, a unified platform for finance, accounts and HR.